இவங்க நடிகை ஆயில் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். சரி, ரொம்ப ஆயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பாக இருக்குது. அதுக்கு நம்ம வந்து வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஊற்றுறோம். அது எப்படிங்கிறத உங்களுக்கு நான் டெமோ காட்டுறேன். ஆயில் கிளீனரு, கிளென்சர், ஃபியூல் பூஸ்ட் இது அப்போ பெட்ரோல் ஊற்றுற பிறகு. ஆமாம். இது ஆயில். சரி, ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் இது ஊற்றுறது. ஆயில் டாப் நட்டு இது கழட்டிட்டு நம்ம இதை உள்ளே ஊற்றி க்ளீன் பண்ணுறதுக்காக ஊற்றிக்கலாம். கிளென்சர் பார்க்க எப்படின்னா ஒரு எண்ணெய் மாதிரி இருக்கு. ஆமாம், நல்லா சேஃப்டியாக இருக்குது. போட்டு ஸ்டார்ட் பண்ணி விடலாம் கொஞ்சம் நேரம். ஓகே. ஒரு எவ்வளோ நேரம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும்? ஒரு 10 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே. அது அந்த உள்ள இருக்க எல்லாமே க்ளீன் பண்ணி ஓட விட்டு 10 நிமிஷம் ஆச்சு. சரி, நம்ம கழட்டி எப்படின்னு காட்டுறோம் உங்களுக்கு. சரி, நம்ம ஆயிலை கழட்டி விட போகிறோம். ஆயில் எவ்வளோ கருப்பை உள்ளேருந்து வருது பாருங்க. எல்லாமே கலரில் கலக்கி உள்ள அந்த ஜவு மாதிரி வருது, உள்ள கட்டி எல்லாமே தண்ணி மாதிரி வரும். இந்த கிளென்சர் போய் எல்லாமே க்ளீன் பண்ணி ஜவு மாதிரி கொடுக்குது. இப்போ நார்மலாக இது பண்ணால் எப்படி ஆயில் வரும்? நார்மலாக பண்ணோம்னா ஒரு மாதிரி தண்ணி மாதிரி வரும் ஹீட்டுக்கு. ஆனால் இது மாதிரி கெட்டியாக வருது. இது எல்லாமே கலக்கி விட்டு எடுத்துகிட்டு வருது. அது அழுக்க பூரா எடுக்குது வெளியே. இப்போ ஆயில் ஃபுல்லாக உடைஞ்சிருச்சு. புது ஆயில் எப்போ எப்படி நான் ஊற்றணும்? அது இப்போ ஆயில் ஃபுல்லாக ட்ரை ஆகும். நல்லா ட்ரை ஆகிற மறுபடியும் அந்த ட்ரை கோல்டை போட்டு நம்ம ஆயிலை ஊற்றிட்டு அப்புறம் இந்த பூஸ்ட் ஆயில் பூஸ்ட்டை ஊற்றணும். ட்ரை கோல்டை போட்டுடலாம். ஆயில் இது 1 லிட்டர் வராது. 8 ml தான். ஆயில் ஊற்றிட்டு இருக்கோம். ஆயில் விஸ்காசிட்டி நல்லா இருக்குது. எப்படி நான் தரமான ஆயில் எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்? நம்ம ஊற்றுறதுலே தெரியும் விஸ்காசிட்டி பார்த்தால. ஆயில் அடிட்டிவ்ஸ் இது வந்து ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம். ஒரு 2 மூடி மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு 2 மூடி கேப் ஊற்றிக்கலாம். இந்த கிளென்சரை ஊற்றி நம்ம ஊற்றுற போது உள்ளே இருக்கிற அந்த கறி எல்லாமே கலக்கி எல்லாம் வெளியே வந்துடும். அது மாதிரி ஊற்றிட்டோம்னா நல்லா இன்னும் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். பிஸ்டன் லைஃப் நல்லாயிருக்கும். பிஸ்டன் வால்வ் வந்து ரொம்ப கம்ப்ளைண்ட் வராது, நல்லா லைஃப் இருக்கும். 50 கிலோமீட்டரில் நல்லா ஓடும். இது ஆயில் வந்து 5000 கிலோமீட்டர் மாற்ற வேண்டியது கிடையாது. இது அந்த மாதிரி ஆயில் தான், நல்ல குவாலிட்டி உள்ள ஆயில். நீங்களும் இதை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். அதனால் நல்லா இருக்குங்கிறதுக்காக ஊற்றினது. என்னோட சொந்த வண்டிக்கு தான் ஊற்றிருக்கிறேன் நான். நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.